விஜய் மணிமேகலைக்கும் பிரியங்காக்கும் இடையில ஏற்பட்ட பிரச்சனையை தொடர்ந்து விஜய் மணிமேகலை குக் வித் கோமாளி விட்டு விலகின ஒரு விஷயம் வைரலா பேசப்பட்டுக்கிட்டு வர நிலையில பிரியங்காவால மணிமேகலை மட்டுமல்ல பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி எக்ஸ்பேஜ்ல ஒரு லிஸ்டே வைரல் ஆகிட்டு வருது. அதுல ஆக்ட்ரஸ் அனிதா சம்பத், ஃபரினா, நக்ஷத்ரா, ஜாக்லின், சங்கீதா, பவித்ராணி இப்படி இவங்களுக்கெல்லாம் பிரியங்காவால வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சுனோ கூடவே விஜய் பாவனா கூட இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு போஸ்ட் வைரல் ஆகிட்டு வருது. சொல்லப்போனா அந்த போஸ்ட்ல விஜய் பாவனா தனக்கு நடந்த அநியாயத்தை பத்தி ஆல்ரெடி பேசியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பிளாகோட சில ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விஜய் பவனா ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசின ஒரு இன்டர்வியூல விஜய் டிவில நான் நல்லா தான் ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்தேன். ஆனா அப்ப புதுசா ஒரு ஹோஸ்டஸ் வந்ததும் சேனல் என்ன கண்டுக்காம அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எனக்கான வாய்ப்புகளே குறைஞ்சிருச்சு. அதனால என்னோட ஆங்கரிங் கனவே நொறுங்கிடுச்சு. இதை தொடர்ந்து என்னோட ப்ரொஃபஷனையே மாத்திரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டிவில இருந்து கால் வந்து எனக்கு ஹோஸ்ட் பண்ண வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லி அந்த இன்டர்வியூல விஜய் பவனா பேசியிருக்காங்கன்னு அந்த போஸ்டோட ஸ்கிரீன்ஷாட்ல சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த தகவல் வைரல் பலரும் அந்த புது ஹோஸ்ட் பிரியங்காவா தான் இருக்கும். விஜய் பாவனா வாய்ப்பு இல்லாம வெளியே போனதுக்கும் பிரியங்கா தான் காரணம்னு சொல்லி வைரலா பேசப்பட்டுக்கிட்டு வந்த நிலையில விஜய் பாவனாவே ரீசெண்டா அந்த போஸ்ட டேக் பண்ணி விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது முழுமையான ஒரு குப்பை செய்தி. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது போல நான் எதுவுமே சொன்னதில்ல. தயவு செஞ்சு முதல்ல நான் பேசினதா சொன்ன அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதை பத்தி பேசுவோம். வேற ஒரு துறையில இருக்கக்கூடிய என்னோட கனவை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் சூப்பர் சிங்கரை விட்டு வெளியேறினேன். அதாவது எனக்கான எல்லைகளை அதிகரிக்கிறதுக்கும் என்னோட கணவர் மும்பைல தான் இருக்காரு. சோ அவர் கூட சேர்ந்து ஒன்னா வாழவும் தான் என்னோட வேலையை மாத்திக்கிட்டேன், அவ்வளவுதான் சொல்லிருக்காங்க. இது மூலமா விஜய் பாவனா இந்த ஒரு தகவல் ஃபேக்ன்றதையும் உறுதிப்படுத்திருக்காங்க.